பாவக்காயில இதுக்கு முன்னாடி நீங்க பொடி செஞ்சு ட்ரை பண்ணிருக்கீங்களா? எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த பாவக்காய் எத்தனை பேர் சாப்பிடுறோம் சொல்லுங்க. ஐயோ, பாவக்காய் பொடியான வீடியோவை ஸ்வைப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லா பாருங்க. இது கண்டிப்பா டேஸ்டியாவும் கசப்பே இல்லாம இருக்கும். இதை செய்யறதுக்கு தவால 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. இது கூடவே 1/4 கப் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சிருங்க. அடுத்து 1/4 கப் கொப்பரை தேங்காய், இது கூட 5 கொத்து கருவேப்பிலை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி லைட்டா கோல்டன் கலர் ஆனதுமே மாத்திருங்க. அடுத்து 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிய வறுத்துக்கோங்க. இது கூடவே 2 இன்ச்சுக்கு கட்டி பெருங்காயம் ரெண்டுத்தையுமே பொரிச்சு எடுத்து வச்சிருங்க. அடுத்தது பூண்டு, தோலோட 10 பல் பூண்டை இடிச்சு இந்த மாதிரி எண்ணெயில கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குவான்டிட்டிக்கு நான் 10 காஷ்மீரி காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்க நார்மல் மிளகானா 7 இருந்து 8 எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த அளவுக்கு உப்பி கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஆறுனதும் இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மிக்சர் ஜார்ல போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு நான் 2 பெரிய பாவக்காய் எடுத்திருக்கேன். உள்ள இருக்கிற கொட்டைகளை மட்டும் நீக்கிட்டு நல்லா இந்த அளவுக்கு தூளா கட் பண்ணி 2 டீஸ்பூன் எண்ணெயில இந்த அளவுக்கு கிறிஸ்பியா வறுத்துக்கோங்க. இது ஃப்ரை ஆகி வர்றதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாத்திட்டு கண்டிப்பா 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இந்த மாதிரி பொடி பண்ணிடுங்க. பொடி அரைக்கும் போது அங்கங்க கட்டி கட்டியா இருக்கும், நீங்க கையிலேயே உதுத்து விட்டுக்கோங்க. இந்த பாவக்காய் பொடி இட்லி, தோசை, சோறு இது 3த்து கூடயுமே அட்டகாசமா இருக்கும். நெய் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. ஆனா மறக்காம ஸ்டவோடு சமைக்கும் போது